Welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல கிளாஸ் 12 சாப்டர் 6 எவல்யூஷன்ல இருந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸோட தியரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஓகே, சோ இந்த தியரி வந்து இட்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப். எர்த்ல இருக்க எல்லா லைஃப்மே வந்து சிங்கிள் கிரியேஷனா காட் ஆர் டிவைன் பீயிங்னால படைக்கப்பட்டவங்கன்னு இந்த தியரியில சொல்றாங்க. இந்த தியரிக்கு 3 கனோட்டேஷன்ஸ் இருக்கு, அதாவது 3 ஐடியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா லிவிங் ஸ்பீஷியஸுமே, நம்ம இப்ப பாக்குற எல்லா லிவிங் ஸ்பீஷியஸுமே அஸ் சச் அப்படியே படைக்கப்பட்டவங்க தான், சைமல்டேனியஸ் கிரியேஷனா அப்படின்றாங்க. செகண்ட் பாயிண்ட், டைவர்சிட்டி வந்து சின்ஸ் கிரியேஷன் சேம் தான், ஃபியூச்சர்லயும் சேமா தான் இருக்கும்ன்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து எர்த் இஸ் அபவுட் 4000 years old அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 ஐடியாஸ் ஆஃப் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். இந்த ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர் ஸ்ட்ராங்லி சேலஞ்ச்டு டியூரிங் தி 19th century. ஏன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் த சயின்டிபிக் கான்செப்ட்ஸ்ன்றதுனால. ஓகே, தென் சார்லஸ் டார்வின்ற ஜியாலஜிஸ்ட் அண்ட் நேச்சுரலிஸ்ட் என்ன பண்றாருன்னா சி வாயேஜ் போறாரு in a ship called HMS Beagle. சி வாயேஜ்னா கடல் பயணம் போறாரு அரௌண்ட் த வேர்ல்டு. அப்போ நிறைய அப்சர்வேஷன்ஸ் பண்றாரு, ஃபாசில்ஸ் பாக்குறாரு. ஃபாசில்ஸ்னா என்னது? பிரிசர்வ்டு ரிமைன்ஸ், முன்னாடி வாழ்ந்த the லிவிங் ஸ்பீஷிஸோட preserved remains, preserved impressions தான் fossils. So அந்த fossils observe பண்றாரு, நிறைய geographical distributions observe பண்றாரு, நிறைய living organismsல different பிளேசஸ்ல பாக்குறாரு நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ். சோ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வச்சு அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் வித் தோஸ் தட் எக்ஸிஸ்டட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஓகே, இப்ப இருக்கிற லைஃப் ஃபார்ம்ஸ்க்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இருந்த லைஃப் ஃபார்ம்ஸ்க்கும் சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஓகே, அப்படின்னா என்னது? கிராஜுவலா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோல இருந்து எவல்யூஷன் நடந்துதான் இப்ப இருக்கிற லைஃப் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்றாரு. ஓகே, அண்ட் மெனி சச் லைஃப் ஃபார்ம்ஸ் do not exist anymore. நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகே, டிஃபரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, at different periods in the history of earth. So different periods na geological time scale, different time scale சொல்றாங்க. எரான்ற பீரியட் டைம் ஸ்கேல் வந்து பீரியட்ன்ற டைம் ஸ்கேலா டிவைட் ஆகும், பீரியட்ன்ற டைம் ஸ்கேல் வந்து எபோச்ன்ற டைம் ஸ்கேலா டிவைட் ஆகும். ஓகே, so different periods in the history of earth. சோ நிறைய என்ன ஆயிருக்கு, நிறைய டிஃபரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு, நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தென் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னா, ஸ்பீஷிஸ் வந்து ஓவர் டைம் சேஞ்ச் ஆகும் த்ரூ அ ப்ராசஸ் கால்ட் நேச்சுரல் செலக்ஷன். அப்படின்னா ஆர்கானிசம் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பாப்புலேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெயிட் அவங்களுக்கு வந்து பெட்டர் சூட்டடா இருந்ததுன்னா, ட்ரெயிட்ஸ்னா என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்க இருக்கிற என்விரான்மெண்டல் நேச்சுரல் கண்டிஷனுக்கு பெட்டர் சூட்டடா இருந்ததுன்னா அவங்க வந்து அதிகமா சர்வைவ் பண்ணுவாங்க, அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். ஓகே, so individuals with characteristics, அதாவது individuals with traits that enable to survive better in natural condition, அதாவது natural conditions like climate, food, அவங்க இருக்கிற physical environment எல்லாத்துலயுமே வந்து பெட்டரா வந்து சர்வைவ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஓகே, அவங்க வந்து அவுட் பிரீட் அதர்ஸ், அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ல பெட்டரா சர்வை பண்ண முடியாதவங்களை வந்து அவுட் பிரீட் பண்ணிடுவாங்க. இவங்க அதிகமா சர்வை பண்ணுவாங்க, அவங்க வந்து அன்ஃபிட், இவங்க ஃபிட். ஓகே, சோ பெட்டர் ட்ரெயிட்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃபிட் அப்படின்னு சொல்றாரு. ஆல்சோ அக்கார்டிங் டு டார்வின் இந்த ஃபிட்னஸ்ன்றது அல்டிமேட்லி ரிலேட்டட் டு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஓகே, சோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல பெட்டரா ஃபிட் ஆகுறவங்க தான் வந்து அதிக புரோஜனிய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க தான் அதிகமா சர்வை பண்ணுவாங்க. அண்ட் ஹென்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பாப்புலேஷன் ஆர் ஆர்கானிசம் இவங்க தான் வந்து வில் பி செலக்டட் பை நேச்சர். இதுதான் வந்து நேச்சுரல் செலக்ஷன் சொல்றாரு, விச் இம்ப்ளைட் தி மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பை டார்வின். ஓகே, so Alfred Wallaceன்ற நேச்சுரலிஸ்டும் who worked in Malay archipelagoன்ற பிளேஸ்ல ஒர்க் பண்றாரு. இவரும் வந்து சிமிலர் கன்க்ளூஷன் தான் வராரு. லைக் டார்வின் என்ன சொல்றாரோ அதே சிமிலர் கன்க்ளூஷனுக்கு தான் அபவுட் எவல்யூஷன் he came. Alfred Wallaceன்ற நேச்சுரலிஸ்டும். ஓகே, தென் காமன் ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது எல்லா எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ்மே வந்து ஷேர் சிமிலாரிட்டிஸ். ஓகே, ஏதோ ஒரு சிமிலாரிட்டி ஷேர் பண்ணுது and have a common ancestors. ஓகே, and also இந்த காமன் ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம், அதாவது ஹிஸ்டரி ஆஃப் எர்த்ல டிஃபரெண்ட்
பீரியட் ஆஃப் டைம்ல இந்த காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த காமன் ஆன்சிஸ்டர்ஸ்ல இருந்து தான் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட் போர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஸோ டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம்ல இருக்க காமன் ஆன்சிஸ்டர்னா என்ன அர்த்தம்? எரா. ஸோ இந்த எரா ஃபர்தர் பீரியடா ஸ்பிளிட் ஆகுது. இந்த பீரியட் எப்போச்சா ஸ்பிளிட் ஆகுது. இதுதான் டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம், அதாவது டிஃபரெண்ட் டைம் ஸ்கேல் இன் த ஹிஸ்டரி ஆஃப் எர்த். ஓகே, அண்ட் ஆல்சோ எர்த்தோட ஏஜ் 4000 years ஓல்டுனாங்களா? அது கிடையாது. The geological history of earth closely correlate with the biological history of earth. So இதுதான் geological history of life earth. பாருங்க, 3000 million years அப்படின்னா என்னது? 3 billion years. Also correlate with the biological history of earthன்றாங்க. So flora and fauna தான் biological history. So இது ரெண்டுமே correlate ஆகிறதுனால இந்த geological history of earthம் biological history of earthம் என்ன சொல்றாங்கன்னா, it is concluded that earth is billions of years old, not thousands as described by the theory of special creation. Okay, so earth is billions of years old ன்னு சொல்றாங்க. Okay, this is about the evolution of life forms theory. And next video la evidence for evolution பார்க்கலாம். Okay, thank you.